இருந்தே சிறிய முதலீட்டு மூலமா தொழில் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய முதலீட்டு எடுக்கிறதுக்கான வருமான வாய்ப்பு பத்தி வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோல 10 சிறந்த தொழில் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த தொழில் பத்தினா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த தொழிலை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, எவ்வளவு வந்து முதலீடு தேவைப்படும், இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய் buddies, வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பூபனன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தொழில் பாத்தீங்கன்னா வீட்ல வந்து மசாலா பொருட்களை வந்து தயாரிச்சு அதை விற்பனை பண்ணலாங்க. முதலீடு பாத்தீங்கன்னா 5000 இருந்து 10000 வரை பாத்தீங்கன்னா முதலீடு தேவைப்படுங்க. 10000 இருந்து 50000 வரைக்கும் பாத்தீங்கன்னா லாபம் வருங்க. இந்த மசாலா பொருட்களை எப்படி விற்பனை செய்யணும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல கடைகள்ல கூட நீங்க போய் மசாலா பொருட்கள் விற்பனை செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல கூட இந்த பொருட்களை வந்து நம்ம விற்பனை செய்யலாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அமேசான் போன்ற இணையதளங்களை கூட பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து விற்கலாங்க. இந்த மசாலா பொருட்களை எப்படி செய்யணும் பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சள், கொத்தமல்லி, மிளகாயை வாங்கி காய வச்சு அரைச்சு பேக் செஞ்சு விக்கலாங்க. இதுல முக்கியமான யுத்திகள் பாத்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு உங்களுடைய மசாலா பொருட்கள் சாம்பிள் கொடுக்கிற மூலமா உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் பத்தி கிடைப்பாங்க. இரண்டாவது தொழில் பாத்தீங்கன்னா வீட்ல வந்து ஹோம்மேட் ஷாம்பு, சோப்பு வந்து தயாரிச்சு அதை வந்து விநியோகம் பண்ணலாங்க. இதற்கு முதலீடு பாத்தீங்கன்னா 3000 இருந்து 8000 வரை தேவைப்படுங்க. இதுக்கான மாத வருமானம் பாத்தீங்கன்னா 15000 இருந்து 40000 வரை பாத்தீங்கன்னா கிடைக்குங்க. இந்த பொருட்களை வந்து நீங்க வீடு வீடா போய் கூட விற்பனை செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் மூலமா கூட உங்களுடைய ஆட் கொடுக்கிற மூலமா பாத்தீங்கன்னா இந்த பொருட்களை வந்து விற்பனை செய்யலாங்க. இதற்கான செய்முறை பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய், நாரிக்கோல் எண்ணெய், முருங்கை இலை போன்ற இயற்கையான மூலிகை பொருட்கள் பயன்படுத்தி குடிவாசி சோப்பு, ஹெர்பல் ஷாம்பு போன்றவற்றை தயாரிக்கலாங்க. அழகா டிசைன் செஞ்சு அதை வந்து பேக் செஞ்சு கஸ்டமருக்கு நீங்க டெலிவரி பண்ணலாங்க. இதற்கான தொழில் யுத்திகள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ப்ரமோஷன் பண்ணலாங்க. மூணாவது தொழில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல கைக்குட்டை, திருச்சிலை போன்ற ப்ராடக்ட்டை தயாரிச்சு விற்பனை செய்யலாங்க. இதற்கான முதலீடு பாத்தீங்கன்னா 5000 இருந்து 12000 தேவைப்படுங்க. லாபம் பாத்தீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா 20000 இருந்து 60000 வரை பாத்தீங்கன்னா லாபம் கிடைக்குங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சேல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்திலேயே பொட்டிக் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அமேசான், மீஷோ போன்ற இணையதளங்கள்ல கூட உங்க ப்ராடக்ட்டை வந்து விற்பனை செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸிபிஷன்ல கூட உங்க ப்ராடக்ட்டை வந்து விற்பனை செய்யலாங்க. என்னென்ன பொருட்களை நம்ம தயாரிக்கலாம் பாத்தீங்கன்னா கையால் தைத்த துணிப்பைகள், கைத்தறி ஆடைகள், கைக்குட்டைகள், காஷ்மீர் கம்பளிகள் போன்ற ப்ராடக்ட்டை வந்து நம்ம தயாரிக்கலாங்க. இது முக்கியமா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய தொழிலா இருக்குங்க. இதற்கான தொழில் யுத்திகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை மீஷோ, அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. நாலாவது தொழில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து ஹோம்மேட் கேக் மற்றும் ஸ்வீட் வந்து தயாரிக்கலாங்க. இதற்கான இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா 3000 இருந்து 7000 வரை தேவைப்படுங்க. மாத வருமானம் பாத்தீங்கன்னா 15000 இருந்து 50000 வரை பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி விற்பனை செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆர்டர் வந்து கொடுக்கலாங்க. என்னென்ன ப்ராடக்ட் நம்ம செய்யலாம் பாத்தீங்கன்னா கேக், குக்கீஸ், பன்னீர் ரோல், மிட்டாய் போன்ற ப்ராடக்ட் வந்து நம்ம செய்யலாங்க. இந்த ஃபுட் தொழில் பாத்தீங்கன்னா மிகவும் டிமாண்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாங்க. இதற்கான தொழில் யுத்திகள் பாத்தீங்கன்னா வெட்டிங் ஃபங்க்ஷன், குழந்தைகள் பர்த்டே பார்ட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கல்யாண நிகழ்ச்சிகள்ல வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க ப்ரமோஷன் பண்ணலாங்க. ஐந்தாவது தொழில் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல இருந்து நம்ம இன்கம் ஜெனரேட் பண்ணலாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு பாத்தீங்கன்னா 0 இருந்து 5000 பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மொபைலுக்கும் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தா போதுங்க. இதற்கான மந்த் இன்கம் பாத்தீங்கன்னா 20000 இருந்து 1 லட்சம் வரை தாராளமா சம்பாதிக்கலாங்க. எப்படி சம்பாதிக்கலாம் பாத்தீங்கன்னா ஆட் ரெவென்யூ, ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா கூட சம்பாதிக்கலாங்க. நாம என்னென்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் பாத்தீங்கன்னா சமையல், தொழில்நுட்பம், கைவினை பொருட்கள் தயாரித்து வீடியோ பண்ணலாம். இல்லைன்னா ஏகப்பட்ட அந்த என்டர்டெயின்மென்ட் வீடியோ கூட பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாங்க. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தா போதுங்க. உங்களுடைய சேனல் பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆயிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாசம் பாத்தீங்கன்னா வருமானம் வர ஆரம்பிச்சிருங்க. இதற்கான தொழில் யுத்திகள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இது மாதிரி பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய சேனல்ல வந்து அதிக வியூஸ் போக ஆரம்பிக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து விரைவில் வந்து வளர்ச்சி பெறுங்க. ஆறாவது தொழில் பாத்தீங்கன்னா வீட்டு உணவக முறைங்க. அதாவது ஹோம்மேட் கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிக்கலாங்க. இதற்கான முதலீடு பாத்தீங்கன்னா 3000 இருந்து 8000 வரை தேவைப்படுங்க. மாசம் பாத்தீங்கன்னா 30000 இருந்து 80000 வரை பாத்தீங்கன்னா இன்கம் வந்து உங்களுக்கு வருங்க. இத வந்து எப்படி விற்பனை செய்யலாம் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோல வந்து லிங்க் பண்ணி உங்களுடைய ஃபுட் வந்து நீங்க விற்பனை பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஆபீஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆபீஸ்க்கு லஞ்ச் வந்து ஏற்பாடு பண்ணி நீங்க வந்து கொண்டு போய் கொடுக்கலாங்க. இல்லைன்னா பல்கான ஃபுட் ஆர்டர் பண்ணி அதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க போய் கொடுக்கலாங்க. இதற்கான செய்முறை பாத்தீங்கன்னா உங்க வீட்ல வந்து பிரியாணி செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்கலாம். இல்லைன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து தயாரிச்சு வந்து விற்பனை செய்யலாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஆப்பின் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய விற்பனை வந்து நீங்க அதிகரிக்கலாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆப்ல தான் வந்து வாங்குறதுனால உங்களுடைய பிசினஸ் கண்டிப்பா நீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ லிங்க் பண்றது மூலமா உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி பெறுங்க. இதற்கான தொழில் யுத்திகள்
யுக்திகள் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஆர்கானிக் மீல்ஸ் போன்ற உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யலாங்க. உணவுப் பொருட்களுக்கு மிகவும் பாத்தீங்கன்னா தனித்துவமான இடங்கள் எப்பவுமே இருக்குங்க. அதனால இதை கூட நீங்க ட்ரை பண்ணி விற்பனை செய்யலாங்க. 7வது தொழில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல தேனி இயற்கையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை விநியோகம் பண்ணலாங்க. இதற்கான முதலீடு பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 20,000 தேவைப்படுங்க. மாதம் பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 1 லட்சம் வரை தாராளமா சம்பாதிக்கலாங்க. இதை எப்படி விற்பனை செய்யலாம் பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோர், ஆன்லைன் ஷாப், அப்படி இல்லைன்னா ஹோல்சேல்ல கூட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாங்க. இதற்கான செய்முறை பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள் சேகரிக்கும் தூய தேன், இயற்கை எண்ணெய், நாட்டு நிவாரண பொருட்களை உற்பத்தி செய்து அதை விநியோகம் பண்ணலாங்க. இந்த தொழில் பாத்தீங்கன்னா மிகவும் நம்பகத்தன்மையுடைய தொழிலா இருக்குங்க. இதற்கான தொழில் யுக்திகள் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பிராண்டிங் சர்டிபிகேட் வாங்கினா பெரிய தொழில் விற்பனைக்கு வாய்ப்பு இருக்குங்க. 8வது தொழில் பார்க்கலாம், ஆடைகள் மற்றும் ஜுவல்லரி விற்பனை. இதற்கான முதலீடு பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 25,000 தேவைப்படுங்க. மாத வருமானம் பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 2 லட்சம் வரை சம்பாதிக்கலாங்க. இதை எப்படி விற்பனை செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோர், வாட்ஸ்அப் ஆர்டர் விற்பனை செய்யலாம். அப்படி இல்லைன்னா மீஷோல கூட மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. இதற்கான செய்முறை பாத்தீங்கன்னா காட்டன் ஆடைகள், குர்த்தி, டிசைன் ஆடைகள் போன்றவை வாங்கி விற்பனை செய்யலாங்க. இதுல அழகான வைரத்தாடைகள், டேம்பிள் ஜுவல்லரி போன்ற ப்ராடக்ட் பிரபலமா இருக்குங்க. இதற்கான தொழில் யுக்திகள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மூலமா நம்ம விளம்பரம் செய்யலாங்க. அடுத்து 9வது தொழில் பத்தி பார்க்கலாம். அதாவது ஃப்ரீலான்சிங் ஜாப்ங்க, கண்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதற்கான முதலீடு பாத்தீங்கன்னா 5,000 தேவைப்படுங்க. வருமானம் பாத்தீங்கன்னா மாசம் 25,000 இருந்து 1,50,000 வரை பாத்தீங்கன்னா தாராளமா சம்பாதிக்கலாங்க. அப்வொர்க், ஃபீவர், ஃப்ரீலான்சர் வெப்சைட் மூலமா வெளிநாடுகளுக்கு நம்ம சேவை வழங்கலாங்க. இதற்கான தொழில் யுக்திகள் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரைட்டிங், போட்டோஷாப், கேன்வா தெரிந்த விரைவில் பணம் சம்பாதிக்கலாங்க. 10வது தொழில் பத்தி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய வீட்ல குழந்தைகளுக்கான பிளே ஸ்கூல் ஆரம்பிக்கலாங்க. இதற்கான முதலீடு பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 50,000 வரை தேவைப்படுங்க. மாதம் வருமானம் பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 2 லட்சம் வரை சம்பாதிக்கலாங்க. குழந்தைகளுக்கு கிளே கிளாஸஸ் எடுக்கலாம், இல்லைன்னா மாண்டெசரி ட்ரைனிங் கொடுக்கலாங்க. இதற்கான தொழில் யுக்திகள் பாத்தீங்கன்னா சிறந்த பாரம்பரிய கலை விளையாட்டுகளை கொண்டு அவங்களுக்கு கற்பிக்கலாங்க. என்னபடி நான் சொன்ன இந்த 10 சிறு தொழில்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ் பண்ணாத பிசினஸ் வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்க நிறைய தொழில் ஐடியாஸ் பத்தி வீடியோ பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. நாங்க நிறைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட கடைகளை ப்ரமோஷன் பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த மாசம் கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.